கிராமத்தை நம்பி நம்ம வந்துட்டோம். ஆமாப்பா. பார்த்தா மன்சராபாத்துல கூட்டம் எக்கச்சக்கமான ஜனமா இருக்குது. ஆமாப்பா. எப்படி வசூலாகும் நினைக்கிறேன் நானு. மகா ஜனங்களே, தாய் குலங்களே, ஏதோ உங்க கையில கச்ச காணிக்க போடணும். எங்க குழந்தைங்க வித்து காட்ட போகுது. ஏதோ நீங்க கையில கச்ச காணிக்க போறத வச்சுதான் நாங்க 3 பேரும் உயிர் வாழணும். என்ன பண்றது? ஏதோ அந்த பசங்களை கரை சேர்க்கணும். ராஜா, ஆம்பளை என்னதான் வித்து காமிச்சாலும் யாரும் 10 நிமிஷம் போட மாட்டாங்க. நீங்க பெண்கள் வித்து காமிச்சுனா அவங்க மனம் இறங்கி போடுவாங்க. காட்டுங்க வித்திய.
ஜாக்கிரதையா இருங்க. கடை வீதிக்கு போய் நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவையோ அனைத்து பொருளும் நான் வாங்கிடுவேன். அரிசி பருப்பு காய் பதார்த்தம் வாங்கிடுவேன். குடும்பத்தை ஜாக்கிரதையா இருங்க. கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு நீங்க கடை வீதிக்கு போய் வீட்டுக்கு உண்டான பொருள் வாங்காத அந்த சொல்றாங்க. நீங்க ஒழுங்கா அந்த கதையே கலப்பாது. அதுலயே மனுஷன் தோல் தோலும் போட்டு அப்பா வீட்டுல மிளகா தூள் இல்லப்பா, முக்கியமா அதை வாங்கிட்டு வாங்க. மிளகாரைக்கு 500 ரூபாய் மாமா. என்னமா கடையில பாக்கெட் இருக்கு பாருப்பா, அதை வாங்கி ஆச்சு மிளகா தூள் வாங்கிறேன். நீங்க போங்க. தெருவிலே வித்தை காட்டக்கூடிய பெண்கள் அவர்களுடைய நடை அழகும் இடை அழகும் தொடை அழகும். நாய் மாரி அலையாதீங்க ஐயா. இல்லைங்க, நாய் கூட அந்த மாதிரி தான் அலையும். அதுக்காக என்ன நாய்? நீங்க நாய் கிடையாது, சத்தியமா சொல்ல நீங்க நாய் கிடையாது. நாய்க்கும் மேல உயர்ந்தவன் வெறி நாய் இல்லைன்னா சொறி நாய். அந்த பெண்களை விடலாமா? புறப்படுவா. எனக்காக ஒரு அண்ணன் இருக்கிறார், ஒரு தம்பி இருக்கிறார். இருந்தாலும் அண்ணனை சேர்த்து சந்திக்க வேணும். அண்ணா ஆமா இன்னமோ வரவில்லை. அவர் கடைக்கு போய் நம்ம வீட்டுக்கு உண்டான பொருள் வாங்கிட்டு வராரோ இல்ல அந்த கடைக்கு போய்க்கிறாரோ தெரியவில்லை. பசி எடுக்குதுக்கா. அப்படியா? சரி சரி, வீட்டுல பழைய சாதம் இருக்கிறது, இருவர பங்கிட்ட மாதிரி சாப்பிடலாம். ஐயா பொங்கலே 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 ஐயா பொங்கலே 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 பொங்கலே
இதெல்லாம் கேக்குறாங்க கேக்குறாங்க. ஏய் ஒதுங்க. ஏய் பெண்களே யார் நீங்க? நாங்க தானே பகல் கூத்தாடி. ஆடடடடே. இந்த தெருவுல வித்த காட்டுறவங்களா? ஆமாங்க. நீங்க தெருவுல வித்த காட்டுறீங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம்? எங்களை கேட்டுருக்கட்டும். முதல்ல நீங்க யார்? ஏய் என்னடி என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்ட? உங்களை பார்த்து கேட்கலாமாவா? உன்னால அப்படியே நட்டா விட்டான். யார கேக்குறா? அவளுங்க போய் நான் மட்டமா பேசுனா நீ என்னைக்கா இருந்தாலும் என் குடுவே குடுவே கை கை ஒழுங்கா கலங்க கையில புடிங்கடா. அடங்க கமகே. தகல போமா ரெண்டு தோசை எக்ஸ்ட்ரா வாங்கி கொடு. ஏய் என்ன வீர மகேந்திர வரத்தின் ஜமியே. வீர 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 வதுமா. எதற்காக இந்த ஏழை வீட்டை தேடி இவ்வளவு தூரம் வர வேண்டும்? முதல்ல பார்க்கலாம் அப்புறமா பேசலாம்னு வந்துக்கிறேன். ஏய் உங்களுக்கு எவ்வளவு அடி வருமானம்? ஒரு நாளைக்கு 1000 வரும், ஒரு நாளைக்கு 500 வரும், ஒரு நாளைக்கு 2000 வரும், ஒரு நாளைக்கு வராது. 2000 ஐயோ பாவம், உங்களுடைய நிலையை பார்ப்பதற்கு பரிதாபமாக இருக்கிறது. என்ன பண்றது? என்ன செய்யுது? அந்த மாதிரி பார்த்து ஆண்டுங்களே. நீங்க 2 பேர் மட்டும் நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோ, செஞ்சா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் கொடுக்குறேன் பணம். ஐயோ என்ன வேலை பண்றீங்களா? என்ன வேலை? வேலைதான். என்ன வேலை? நீங்க செய்ய தேவையில்லை, நாங்களே செய்வோம். நீங்க செய்யறதுக்காக எங்களுக்கு எதுக்காக கூலி கொடுக்க வேண்டும்? கரும்பு தூக்குறதுக்கு கூலி. அப்படியாப்பட்ட கூலி எங்களுக்கு தேவை. வாங்கிடுவே. வேண்டாம் வேண்டாம், ஏய். கஷ்டப்பட்டு தான் சாப்பிடணும். ஒய் ஒய் ஒய்னு வைக்க பாருங்க. அப்படிதான் வயிற்று சாப்பிடுறா. காய் இருக்குது, கை இருக்குது, எப்படி வேணாலும் பேசலாம். இந்த 2 வச்சுதான் நீங்க போயிட்டீங்க, கையாளி வாயாளியும். நல்லது. ஏய் நீங்கள் இருவரும் என்னை கட்டி அழைத்து முத்தம் கொடுக்க வேண்டும். ஐயோ என்ன கட்டி அடிச்ச மொத்தம் கொடுக்கணுமா? ஆமாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கிறதா? ஒரு ஆடவர், நாங்கள் யார்? ஒரு பெண்கள். ஒரு பெண்களுக்கு வந்து தகாத முறையில நடக்க பாக்குறியே, இது உனக்கு தகுதியா? நான் நல்ல தகுந்த முறையில் தான் நடக்க பாக்குறேன். வாடின்னு தான் முதல்ல போட்டேன். நல்ல நாடா அப்புறம் வம்பு தும்பு அதுக்கெல்லாம் போட்டேன். இத பாருங்க, அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. மரியாதை எங்களுக்கு வழிவிட்டு நாங்க போகணும். எனக்கு பிடிக்கும். ஆளு நல்லா கொப்பு போல உனக்கு பெரிய பையன் வேணுமா சின்ன பையன் வேணுமா? பெரிய பையன் 800 ரூபாய், சின்ன பையன் 350 ரூபாய். எது வேணும்? டக்கு டக்குன்னு வியாபாரம். 2 ஒரு வார்த்தை பேசி தூள் பண்ண. மதியானத்தில் இல்லை, நாங்கள் சரக்கு வந்து ஹோல்சேல் சரக்கு எடுத்ததே பண்ரூட்டில் ஹோல்சேல் சரக்கு எடுத்ததே இந்த ஐட்டம் ரேட்லாம் ஓவர். ஆமாம் ஆமாம், பொட்டி கடை வல்ல வல்லையாக இருக்கிறதுல சிகரெட்டு, கருப்பு கலரில் இருக்கிறதுல சுருட்டு, காக்கி கலரில் இருக்கிறதுல பீடி. உனக்கு என்ன வேணும்? காஜா பீடி, கரீம் பீடி, சிவகாம் பீடி, கணேஷ் பீடி, லட்சுமி பீடி, 10ஆம் நம்பர் பீடி எல்லாமே இருக்குது. உனக்கு என்ன வேணும்? எம்பீடியில் அந்த பக்கம் வராதுப்பா, அது ஆற்காடு பஸ் ஸ்டாண்டாலும் சரி. வா ஒஸ்டான பீடி, மலபார் பீடிக்கு வாங்கி பிடிக்கிறியா? அது ஸ்பெஷல் பீடி. ஒரு பீடி 5 ரூபாய். வாங்கி சும்மா வாயில் வச்சுட்டு ஒரே பக்கம் நெருப்பு காட்டிட்டா போதும், சும்மா குபுக் குபுக் குபுக்குன்னு வரும் போக. நீ மாறாட்சி சேர்த்து போறதுக்காக நான் வியாபாரம் பண்ணாத விட்டுட முடியுமா? கடை வீதிக்கு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு போனீங்க. ஆமா, எந்த கடைக்கு போயிருந்தீங்க? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கிறதா உனக்கு? பொறுப்பு அவசரப்படாதமா, அடங்கறியா சொல்லு. நான் ஏதாவது கடை வீதிக்கு போன குடும்பத்துக்கு என்ன தேவையோ வாங்கிட்டு வரலான்னு போன உடனே எனக்கு மனசு மாறி போச்சு. எப்படி மாறும்? என்னடா இது, தாய் இல்ல, 2
2 பொண்ணுங்க வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி கட்டி கொடுக்குறது? வரவெல்லாம் 5 சவரம் போடு, 10 சவரம் போடு, அண்டாயத்து கூட, குண்டாயத்து கூட, கீரை மண்டாயத்து கீரை மண்டாயத்து கூட. நான் என்னமா பண்றது? உங்களாலேயே என் மனசு கெட்டு போச்சு. உங்க 2 பேரும் நான் வச்சு இந்த மடியில நெருப்பு. நீ எதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க. தங்கச்சி வேணா கல்யாணம் பண்ணு. எனக்கு கல்யாணம் வேணாம். நான் யாரா இட்டுன்னு ஓடி போறேன். ஒரு 10 அப்பங்கிட்ட சொல்ல சொல்லாது. நான் குடிக்க மாட்டேன். உங்களுக்கு தேவையான சாப்பாடு பரவாயில்ல மொத்தம் வாங்கி அந்த குடிசையில வச்சிருக்கிறேன். இது என்ன போயிட்டுறமா பாட்டில் எடுத்துன்னு வந்தா சந்தேகப்படுறாங்க. அப்படியா? அந்த காலத்துல ஊத்தி எடுத்து வந்து அங்கதான் சாப்பிட்டு வரேன்னு பார்த்தா இது வேற கூட வீட்டுக்கு எடுத்துட்டு வரேன். என்ன பண்ற? வயசான காலம் விடுமா, அதெல்லாம் போய் கண்டுக்கிற. வயசான சாப்பிட்டு மாதிரி போறேன். நீ என்ன பண்றீங்க? ஏன் 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்க? ஒரு மாதிரியா இருக்கு. காரணம் என்ன? அப்பா நீங்க இல்லாத நேரம் பார்த்து அந்த ஜமீன்தார் நம்ம குடிசையை தேடி வந்தாம்பா. வந்தது மட்டும் இல்லாத எங்க 20 கருப்பை அடிக்க நினைச்சாம்பாவே. ஐயோ என் மகனை அவனை சும்மா விட்டீங்களா நீங்க? நாங்களா? எங்களை எப்படி வளர்த்திருக்கிறப்பா? ஆணுக்கான பெண்ணுக்கு பெண்ணை வளர்த்திருக்கிற. இருவருமே சேர்ந்து அவனை அடி அடின்னு அடிச்சு யாருன்னா ஒதுக்கத்தோடு வாங்கிட்டு வந்துருவீங்க. இந்த பொண்ணு நீ இங்கதான் பேசுற, அவனோட பேச மாட்டேன். சரிம்மா, வருத்தப்படாத. அப்படியா? குடிச்சு சாப்பாடு போய் சாப்பிடு. அம்மா தாலி நான் அர்த்தம் போறேன். இவன் உயிரோடு இருக்கும் வரை அந்த பெண்களை அனுபவிக்க முடியாது. கருத்து பிடித்து குடித்து தீ வைத்து ஓடுகிறானே, அவன் எங்க போனதை விட ஒரு நாய் கருத்து பிடித்து பின்தொடர்ந்து ஓடி அந்த கருத்து பிடித்து குடித்து தீ வைத்து விட்டு தீபத்தை கரத்தில் போட்டு விட்டு போகிறேன். நாய் கருத்த போடி உன்னை எங்க போன விட மாட்டேன். பின்தொடர்ந்து ஓடாத. ஆனந்த வாழ்வி பறிபோனதே. அலைக்கடலில் போலானதே, ஆனந்த வாழ்வு பறிபோனதே.
அதனால் எனக்கு அளித்த தாபமா ஆனந்தமாக பறிப்போனே தாய்க்கு தாயாகோ தந்தைக்கு தந்தையாக பாலுட்டி சீராட்டி வளர்த்து ஆளாக்குறீங்களே அப்பா. இந்த பாவிய தன்னை தனிமையா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே அப்பா. இனிமே இந்த பாவிக்கு சொன்னோட சொல்லிக்க யாரப்பா இருக்கிறாங்க? கூட பிறந்தவங்க அக்கான்னு ஒருத்தி இருந்தா, அக்காவும் என்ன விட்டுட்டு போயிட்டாளே அப்பா. இனிமே யாரும் இல்லாத அனாதையா நிக்கிறேனே அப்பா. என்னை பெற்ற தாய் இருந்தா இந்த பாவிக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து ஆளாக்கி தலைவாரி பூச்சூடி முன்னே அழைத்து பின்ன அழகு பார்த்திருப்பாங்களே அம்மா. தாய் முகத்தை பார்க்க முடியாத இந்த பாவி யாருக்கம்மா பிறக்க வேண்டும்? இந்த பாவி பிறக்கும் போதே கருவிலேயே ஆயிருக்க கூடாதா? பத்து மாசம் பதத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஊரட்டத்தை எல்லாம் பாலா தண்ணி புத்தி வளர்த்தே அம்மா அன்றைக்கு முன்னாலே அதாத சும்மா அன்றைக்கு முன்னாலே அதாத சும்மா எல்லாம் பாலா தண்ணி பத்தி வளர்த்தே அம்மா அன்றைக்கு முன்னாலே அகாத சும்மா அன்றைக்கு முன்னாலே அகாத சும்மா ஆள்காட்டி விரல் கொடுத்து அக்கா சொல்லி கொடுத்து அன்னாட கூட கொடுத்து சொல்லி கொடுத்து
பக்கத்துக்கு முன்னாலே செல்லாம சும்மா புடிக்கிற அப்பனே அடிமட வாட்டுப்பட்டு கோபுரமா நான் வந்தது கொடுமைகளை தாங்கிக்கிட்டு பட்டத்துங்க போதே முன்னா பாதிலே ஒன்று நடிச்சே அம்மா உடம்புடைக்க வச்சு புட்டு பாலூட்டி எனை வளர்த்து அம்மா உனக்கு பாலூட்ட வந்திருக்கு பாதிமக சும்மா பாலூட்ட வந்திருக்கு பாதிமக சும்மா 10 மாதம் எனக்கு வந்து அம்மா பக்கத்துக்கு முன்னாலே செல்லாம சும்மா பக்கத்துக்கு முன்னாலே செல்லாம சும்மா டேய், நீ யார் என்றே எனக்கு தெரியாது, நாங்க யார் என்றே உனக்கு தெரியாது. அநியாயமா என்னுடைய குடிசைக்கு தீ வைத்து என்னுடைய தந்தையோட அக்காவும் அநியாயமா செத்து போயிட்டாங்க. ஆனா நீ யார் என்று நான் பார்த்து விட்டேன். இப்போதே உன்னை தேடி வரேன். எனக்கு இருந்தாலும் என் கையால தானே நீ சாக போற. வரேன்டா வரேன்.